வாடா பிடிச்சிக்கிறவா நீ அப்படியே இரு. பரத்குமார் யானைமலையோட ஹெட் போர்ஷனில் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்டிருக்க இந்த படிக்கட்டில் தான் நம்ம ஏறிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்டீல் படிக்கட்டு ஒன்று அழகாக வருது. இந்த ஹைட்டில் விளையாட்டா கேமரா எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. எது மொபைலு. ஃபோக்கஸ் இந்த அம்புக்குரிய வச்சு தான் நாங்களே போயிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? சரி அப்படியே ஏறுங்க பரத்து. இருங்க இதுக்குள்ளதான் அந்த காலத்துல தப்பானா பார்த்து வாங்க. மலையில ஒரு குரங்கு ஏறிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுது. அது ஏறிட்டு இருக்கவர் யாரும் கிடையாது, செகப் ட்ரௌசர் போட்ட நம்ம பரத்குமார் தான். முனிவர்களே சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்பவுமே வாழ்க்கை இந்த படிக்கட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க சீக்கிரமா போயிடலாம். சமான குகையை நம்ம ரீச் ஆகிட்டு அந்த படி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பார்த்துட்டு டேஞ்சரஸ் பாயிண்ட் இது பார்த்துவாடே. டேஞ்சரஸ் பாயிண்ட்ரா வீடியோ அப்படியே வச்சுக்கோ, ஆன்லேயே வச்சுக்கோ. நீ கூட இது பார்த்தீங்கன்னா யானைமலையில உள்ளதே டேஞ்சரஸ் பாயிண்ட். படி எப்படி போகுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. வரத் மெதுவா இருங்க, இந்த இடத்துல சாஞ்சிடாதீங்க. பார்த்து வாங்க. அழகான படிக்கட்டு ஏறி சமணர் கோயிலுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். பரத் உங்களோட கருத்தை சொல்லுங்க பரத். அப்படி இந்த மலையை பத்தி. மலை ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது வந்து ஒரு நல்ல. ஏன் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கவர்மெண்ட் கவனிக்காம வச்சிருக்காங்க? எல்லாம் அவங்க சொல்லுங்க. இது ஒரு பெருசா நினைக்கிறது இல்லை. ஆனால் அழகான ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட். ஆனால் அவங்க இது கொடைக்கானல் நினைப்பா மழை இருந்தால் அதை பெருசா நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் கப்புள்ஸ் எல்லாமே ஜாலியா இருக்காங்க. அதனாலயா? இங்கே இருக்கலாம். பல குகைகள் இருக்குது, பல குகைகள் இருக்கு. சமணர் பெட் இருக்கு. சமணர் பெட்டை நம்ம ரீச் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க பரத், நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நல்லா இருக்கும் வீடியோ ஃபோக்கஸுக்கு. ஏன்னா என்னைக்குமே உங்க பின்னாடி தான் நாங்கெல்லாம். நடக்கிறது கூட பரவாயில்லைங்க. வாடா ஃபாஸ்டா வா. கேமரா உள்ள இருந்தா இருக்கு பரத், நீங்க வாங்க. மலை மேல வந்து தண்ணி இருக்குது, அதனால முளைக்குது பரத். நீங்க ரொம்ப காமெடி பண்றீங்க. வாங்க ஃபாஸ்டா வாங்க, ஏதாவது பேசிட்டே வாங்க. யானை மார்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதா மதுரை. இங்கே தலைவர் பரத் நின்றுட்டு இருக்காரு. சொல்லுங்க பரத், எப்படி மூச்செல்லாம் எப்படி வாங்குது? மூச்சு சூப்பராக இருக்குது. நெருங்கி விட்டோம் குகையை. இங்கே 2 மாங்க் வாழ்ந்துருக்குறாங்க அந்த காலத்தில். அட்டுவை அராட்டா அப்படின்ற ஒரு மாங்கு, சைனீஸ் மாங்கு. சைனீஸ் மாங்க் இங்கேயும் மகாவீரர்கள் குகையில் அவங்களும் புத்திஸ்ட். இது புத்திஸ்ட், அது வந்து மகாவீரர். இது அப்படியே ஏறி வாங்க பரத். இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. முன்னத யா இதெல்லாம் வந்து இதுதான் குகை. அது ஓகேண்ணா சார். சார் கோயில் இல்லையா? கழட்டி போட்டுறா.
இது அந்த காலத்துல சமணர்கள் வளர்ந்துதான் உங்களுக்கு? 3 பேர் வளர்ந்துருக்காங்க. 3 பேர்ண்ணா? சித்தர்கள் வளர்ந்துருக்காங்க, சமணர்கள் வளர்ந்துருக்காங்க. பின்னாடி நம்ம பாண்டிய தளபதிகள் இருந்திருக்காங்க. வாடி உள்ள போவோம், அப்படியே தவந்து வா. அப்படியே இதை பிடிச்சி ஃபோக்கஸ் பண்ணுறான். வருது நீ உள்ள வா. கையில் என்ன போட்டுருக்கீங்க? மோதிரம். சிப்பு மாதிரி இருந்துச்சு. கேமரா சிப்பு மாதிரி இருந்துச்சு. சும்மா விளையாட்டு மோதிரம். இந்த லைட்டிங் மோதிரம். இப்ப பாத்தீங்கன்னா மேல அந்த தண்ணி தொட்டி இருக்க இடத்துக்கு எப்படி போறது? லைட் வரல. லைட் எல்லாம் கிடையாது, சும்மா சரியான மோதிரம் தான். நான் மோதிரம் பல டிசைன் பார்த்துருக்கேன். டிசைன் பார்த்துருக்கேன். சிவலிங்கம். சிவலிங்கம் நந்தி. அது நந்தி. வேற இந்த கோயில சிறப்பு இருக்கு. உட்காரு வந்து முதல்ல இலப்பாருங்க. ஒரு 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பா சொல்லலாம். மலையை பத்தி சொல்லுங்க. மலையை பத்தி சொல்லணும், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. மலையை நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்க? இல்லைண்ணா, எங்களுக்கு எதுவுமே இதை பத்தி தெரியவே தெரியாது. இதுக்கு படிக்கட்டே எங்க இருக்குன்னு தெரியாது என்னண்ணா. நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ஆத்திக்குளம். மதுரை தானே நீங்க? மதுரை தானே. சரி சரி. அப்படி இங்க போகுது. சமணர்களுடைய பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி இருக்கிற ஒரு இடமா இருக்கு. சமய குழந்தைகளுக்கா? மேல வந்து அவங்க படிப்பு சொல்லி கொடுத்த இடமே ஒண்ணு இருக்கு. இடமே இருக்கு. ஆமா. அது கொஞ்சம் நாராயணர் சாய்வா அமர்ந்திருக்காருல்ல. நாராயணனா? அந்த படுக்கை மாதிரி இருக்கு. படுக்கை மாதிரி படுத்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்படி ஒரு இடம் இருக்கு. அதுக்கு மேல போனோம்னா சதுர தெப்பக்குளம் இருக்கு. சதுர தெப்பக்குளமா? இதுக்கு மேல வந்து குடிக்கிற தெப்பக்குளம், அதுக்கப்புறம் சதுர தெப்பக்குளம், வாளோட கடைசியில வந்து ஒரு வட்ட தெப்பக்குளம் இருக்கு. அது இந்த மலை உருவான காலத்துல வந்து இன்னைய திண்டிக்கத்தை அழிஞ்சதே கிடையாது. அது ரொம்ப பர்சனலான ஆட்களுக்கு தான் தெரியும் அந்த வட்ட தெப்பக்குளம். அந்த வட்ட தெப்பக்குளம் இங்க இருக்கிற இந்த தீர்த்தத்தை வந்து இது வந்து ஒரு காரணத்தோட வந்த தீர்த்தம். இந்திரனுக்கு பிரம்மோத்தி தோஷம் முடிச்சு போயிருது. சிவபெருமான் போய் கேட்கிறேன், வான்வெளியில பறந்து போய்கிட்டே இருக்கு, கதம்பவன வாசம் வீச அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபடு, உனக்கு தோஷம் போயிருன்னு சிவபெருமான் சொல்றாரு. இந்திரன் பறந்து வர மதுரையில கதம்பவன வாசம் வீச எனக்குள்ள சிவலிங்கத்தை வச்சு வழிபட, அதுதான் நம்ம மதுரை மீனாட்சி கோயில். அவருக்கு பிரம்மோத்தி தோஷம் போயிருது. அதுக்கப்புறம் பல யுகங்களுக்கு அப்புறம் நம்ம சிவபெருமான் வந்து அங்கேயர் கண்ணியை மணக்கிறக்காண்ட வராரு. அங்கேயர் கண்ணி பராசக்தி வந்து அங்கேயர் கண்ணி அப்படின்ற பேர்ல வராங்க. இவங்க 2 பேரும் மணந்த பிறகு தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய சிவாலயமா இருக்கிற மதுரை மீனாட்சி கோயிலா மாத்துறாரு சொக்கநாதர். அது பல யுகங்களுக்கு அப்புறம் இந்திரனுக்கு கோபம் போயிடுது. நான் வந்து ஒரு சிவாலயமா வச்சிருக்கேன், இது எப்படி ஒரு பெண் ஆலயமா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு வெள்ளை கஜேந்திர யானையில வந்து அந்த யானைமலை. ஆமா, வெள்ளை கஜேந்திர யானையில வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தாக்குறதுக்காண்டி வராங்க. மதுரை மீனாட்சி அம்மன் வந்து கடவுள் இல்லையா, அவங்கள வந்து தாக்க முடியல. மதுரை மீனாட்சி அம்மனுடைய செக்ரட்டரி வந்து போய் சொல்லிடுறாரு, நம்ம கல்லழக பெருமாள் இருந்தோலை பக்கத்திலே இருக்கு தெரியும் அழகர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. அவர் வந்து பெரிய கடவுள், எந்திரிச்சு வந்து தாக்கணுன்ற அவசியம் இல்லை, என்னது வாரானாமா அவன் அங்கேயே நிக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே இந்த கல்லை இங்க அந்த கை இது வந்து கல்லா மாதிரி அங்கேயே நின்றுச்சு. அதான் யானைமலை. இந்திரை விட்டு ஓடிட்டாப்ல. இப்ப கல்லா வந்து இந்த அம்மா ஒண்ணுமே செய்ய முடியல. அதான் நேரம் நிக்குது அப்படியே உங்களுக்கு கோயிலுக்கு நேரம் அந்த மலை. ஆமா, இந்திரனுக்கு கடவுளவே தாக்க போனால அதே தோஷம் மறுபடியும் பிடிச்சிருக்கு. மறுபடியும் போய் சிவபெருமான் கேட்கிறாரு, இதே பிரம்மோத்தி தோஷம் எனக்கு மறுபடியும் பிடிச்சி போயிருது, என்ன செய்ய? நீ அனுப்புன வெள்ள கஜேந்திர யானை வந்து பூமியில கல்லாவே மாறி நின்றுச்சு. அங்க இருக்கிற தீர்த்தம் ஒண்ணு உருவாயிருக்கு யானை கண்ணுல, அந்த தீர்த்தத்தை குளி உன் தோஷம் போயிடும் அப்படின்னு சிவபெருமானே ஐடென்டிஃபை சொல்லி குறிப்பா சொல்லி இந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்திரன் வராரு. குளிச்சு தன்னுடைய பிரம்மோத்தி தோஷம் வந்து போக்கிக்கிறார். அவருக்கு பெரும் மகிழ்ச்சி, ஆஹா
இந்த தீர்த்தம் என்னுடைய பிரம்ம தோஷத்தை போய்க்கிருச்சா, அப்ப நான் இந்த தீர்த்தத்துக்கு ஒரு வாரத்தை கொடுக்குறேன். இந்த தீர்த்தம் வந்து யாரு வந்து தொடர்ச்சியா குடிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து இந்திரிய மாதிரி இணைய மாதிரி இளமையாவும் இருப்பாங்களா, சகல சம்பத்துகளோடும் இருப்பாங்க. இது வந்து சயின்ஸ் ரீதியாகவும் அது வந்து சரின்னு வந்து ஒத்துக்கப்படக்கூடிய ஒரு மேட்டர். 3 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா காலையிலே ஓடணும்னா, பிரம்ம முகூர்த்தத்துல ஓடணும்னா நம்ம நுரையீரல்ல எந்த அளவுக்கு ஆக்சிஜன் சேருமோ அது வந்து எங்கேயுமே ஓடாம இங்க இருக்கிற தண்ணி உருள்ற தண்ணியிலே நம்ம சேர்த்துடலாம். அப்ப அந்த தண்ணியை போய் குடிக்கலாமா? நம்ம போய் அடுத்து அந்த ஸ்டெப் போவோம். எனக்கும் தண்ணி தேவைப்படுது. நீங்க சித்தரான நீங்க? ஓம் நம சிவாய். நான் சாதாரண தொண்டேன், அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. இன்னொருதெல்லாம் பொண்ணு இல்ல, விபூதி பூசணிகளா சித்தம் கிடையாது. நான் இறைவனை வெறித்தனமா கும்பிடுற ஒரு குரூப். நம்மளும் ஒரு எரியிற தீதியா அமைதியா இருந்தாலும் ஜோதியா பாக்குறோம்ல, அது கரெக்ட். தீதியா கிடைக்கிற சக்தியும் தீதியா. இந்த மலையில சுரங்க பாதை